போரால் பாதிக்கப்பட்டு வரும் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை தடையின்றி வழங்க இஸ்ரேல் அனுமதிக்கும் வரை அந்நாட்டுடன் அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும் என துருக்கி அறிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக காசா மீது போர் தொடுத்துள்ள இஸ்ரேல் பெரும்பாலான பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது. ஹமாஸ் அமைப்பை முற்றிலும் அழிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பினர் அப்பாவி பாலஸ்தீனர்கள் என 34,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இறுதியாக ரபா நகரில் தாக்குதலை தீவிரப்படுத்தும் இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு போரை நிறுத்தவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் காசாவில் நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைந்து வருவதால் இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளை துருக்கி அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இஸ்ரேலிய அரசு காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை தடையின்றி போதுமான அளவில் வழங்க அனுமதிக்கும் வரை இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் துருக்கி அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது.